உலகெல்லாம் புணர்ந்து ஓதற்கு அறியவள் நிலவுலாவிய நீர்மலி வேணிகள் அழகில் சோதிகள் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மதிவலர் சடை மூடி மஞ்சுளரை முள் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வந்தா பேசுகிறேன். இன்று ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம பார்க்கவிருக்கிறோம். உண்மையே இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது மாதிரி திருக்குடந்தை திருவாசக முற்றோதல் குழு கும்பகோணத்தில் இருக்க அவங்க 2009 வருடம் பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு, அதாவது மாதத்திற்கு ஒரு வகுப்பு அப்படின்னு பெரிய புராணம் தொடர் சொற்பொழிவு மிக அற்புதமாக இதை முதல்ல ஆரம்பித்தவர் யார் தெரியுங்களா? சைவத்தமிழ் சீராளர் மதுரை கவி தாமா வெள்ளை வாரணர் ஐயா. ஐயா ரொம்ப அற்புதமாக இவங்களுக்கு இந்த வகுப்பு எடுத்திருக்காங்க. ஐயாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஐயா சோழபுரம் செட்டியார் மரபில் 6/9/1927 குடந்தையில் தோன்றி அங்கேயே நகராட்சி உயர்பள்ளியெல்லாம் கற்று அதுக்கப்புறம் மாயூரம் மெய்கண்டார் தமிழ் கல்லூரியில் திருப்பனந்தாள், அப்புறம் செந்தமிழ் கல்லூரியில் பயின்று சென்னை பல்கலைக்கழகத்தில் வித்வான் பட்டம் 1949 ஐயா பெற்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1950லேருந்து 1985 வரை 35 ஆண்டுகள் திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரியில் பேராசிரியர் பணி. ரொம்ப அற்புதமாக அதோடு திருமுறை செல்வர், மதுரை கவி, சைவத்தமிழ்மணி, துரைசை ஆதீன புலவர், தொல்காப்பிய செம்மல், சைவத்தமிழ் சீராளர், இன்னும் நிறைய பட்டங்கள் ஐயா பெற்றார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவிடைமருதூர், சிதம்பரம், நெய்வேலி, செம்பனார் கோயில், புதுச்சேரி, இதில் எல்லாமே இந்த ஊரில் எல்லாமே தொடர் சமய சொற்பொழிவுகள். அப்புறம் சிதம்பரம், திருவாரூர், சீர்காழி, குடந்தை இதில் தொடர் சித்தாந்த பயிற்சி விரிவுரைகள். அப்புறம் கோவை, மாயூரம், கள்ளக்குறிச்சி, காரைக்கால் நகரத்தில் சிறப்பு சொற்பொழிவுகள். அப்புறம் தலைப்பை அவருக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோமோ அந்த தலைப்பை தாண்டாமல் ரொம்ப குறித்த நேரத்தில் நிறைய செய்திகள் தங்கு தடையின்றி அப்படியே ஐயாவுக்கு இந்த இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி ஐயா தொகுத்து ரொம்ப விளக்கமாக கூறி அதை பார்ப்போர் சோர்வடையாமல் இன்னும் ஆர்வமாக இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு ஐயாவுடைய பேச்சு இது ஐயாவுக்கே உள்ள தனிச்சிறப்பு. கலைஞர்கள் நிறைந்த இவரின் அவைகள் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எப்போவுமே இருப்பாங்க. ஐயாவோட சொற்பொழிவுனா அந்த சபையை நிரம்பி இருக்கும். அந்த அளவுக்கு இது ஐயாவுடைய அந்த சொற்பொழிவு கேட்குறதுக்காக அவ்வளோ பேர் வெவ்வேறு ஊரில் இருந்தெல்லாம் ஐயாவுடைய நிகழ்ச்சி பார்க்க வருவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஐயா மூலமாக இங்கு நடைபெற்றிருக்கிறது. மற்றும் ஐயா 35க்கு மேலான நூல்கள் எழுதியிருக்காங்க. இதில் நிறைவாக ஐயா எழுதிய நூல் என்னென்னா திருவாசக ஜபமாலை அப்படின்னு சொல்லிட்டு, திருவாசகத்திலேருந்து ஒரு 108 பாடல்கள் மட்டும் ஐயா தேர்ந்தெடுத்து அந்த பாடல்கள் அதற்கான விளக்கங்கள் ரொம்ப அற்புதமாக வழங்கினார். அது இதை எழுதும்போதே ஐயாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. இருந்தாலும் கடைசியில் அந்த 108வது பாடலுக்கான விளக்கத்தையும் எழுதி முடிக்கிறார் ஐயா. முடித்த அடுத்த நாள் ஐயா பொன்னம்பல கூத்தன்கிட்ட இறைவனடி சேர்ந்தார். அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு இடைவிடாத ஒரு இறைப்பணி இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா மூலமாக முதல்ல இங்கே ஆரம்பித்தது. ஐயாவுடைய இந்த தொண்டு வாழ்வு 100 ஆண்டுகள் தொடர எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனை இறைஞ்சுகின்றோம். அடுத்து இரண்டாவதாக இவங்களுக்கு எடுத்தது பாண்டியன் அப்படிங்கிற ஐயா. பாண்டியன்கிற ஐயாவை பற்றியும் உங்கள் எல்லாருக்கும் சிவத்திரு இப்போ தெய்வத்திரு பாண்டியன் ஐயா. ஐயாவை பற்றி சொல்லணுன்னா மிகச்சிறந்த ஒரு உழைப்பாளி. நிறைய சொல்லலாம் ஐயாவை பற்றி. ஐயா பிஹெச்எல்ல ஒரு சிறு வேலையில்
சேர்ந்து மிக உயர்ந்த பதவியான ஃபோர்மேன் அளவுக்கு உயர்ந்து அதற்கு பிறகு வந்து ஐயா ஓய்வு பெற்றார். ஐயா நிறைய திருவரைம்பூர் கோயில், அங்கே விபூசி நகர், கற்பக விநாயகர் கோயில், இன்னும் பல இடங்களில் வந்து தொடர் சொற்பொழிவு, அதாவது பெரிய புராணத்தை பற்றிய தொடர் சொற்பொழிவு 3-4 இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஐயாவுக்கு வந்து ஓய்வே இல்லாமல் வந்து இறைப்பணி, அந்த தன்னோட அலுவலக பணி முடித்தவுடனே இறைப்பணி வந்து அவ்வளோ வந்து செய்வாங்க. அதை விட ஐயா வந்து தலையாத்திரை கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள். அந்த தலையாத்திரை கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த ஒரு 2 நாள் தான் அதிகபட்சமாக இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போனான்னா அந்த தலத்தில் உள்ள புராண வரலாறு, அங்கே உள்ள பதிகம் எல்லாருமே வந்து மிகச்சிறப்பாக பாடக்கூடியவரும் ஐயா. குரலும் ரொம்ப கணீர்னு இருக்கும் ஐயாவுக்கு. பாடி அவ்வளவு எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக கோவில் வந்து கும்பிட்ட இது வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி யாத்திரை ஐயா இந்த திருக்குடந்தை திருவாசக குழு வச்சுருக்க நடத்தி கொண்டு வருகிற, மிக அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிற திருவாசக செம்மணி சிவத்திரு PAP சண்முகம் ஐயாவும் வந்து அதிகமான தல தரிசனம் பாண்டியன் ஐயாவோட தான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன நம்மெல்லாம் வந்து நான்லாம் போக முடியலையே, எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு. அவ்வளோ சிறப்பாக ஐயா எந்த பணி செஞ்சாலும் அதில் மிகச்சிறப்பு ஐயா தான் அதற்கு அப்படிங்கிற மாதிரி. அதோட அவர் வந்து தெய்வ சேக்கிலார் தெய்வ தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அதுக்கு வந்து ஐயா செயலாளராக இருந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழா மிக அற்புதமாக நடத்துவார். இதில் பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒரு 2 பேச்சாளர் இருப்பாங்க. அப்புறம் இப்போ இருக்காங்க இல்லையா, தருமபுரி மாதீனத்து குருமகா சன்னிதானம் 27 நட்சத்திர குருமகா சன்னிதானம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்போ திருச்சி மௌன மடத்தில் தம்பிரான் சுவாமிகளாக இருந்தாங்க. ஐயாவும் வந்து ஒவ்வொரு வருடமும் மறக்காமல் ஐயாவுடைய ஆண்டு விழாக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு நிறைய பரிச்சயம், நிறைய சொற்பொழிவாளர்கள், நிறைய பேரோட ஐயாவுக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு. இவ்வளவு சிறப்பானவர். இந்த பூவுலகில் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நமக்கெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய புராணமெல்லாம் நம்ம இன்னும் கற்றிருந்திருக்கலாம். ஐயா வந்து இறைவனோட திருவடி அடைந்ததுக்கு பிறகு இது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. திருக்குடந்தை திருவாசக முற்றோதல் குழுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து ஐயாவோடையே ஒன்றி இருந்திருக்காங்க. இவங்க தல யாத்திரை போகிறது, பெரிய புராணம் சொற்பொழிவு கேட்குறது, இந்த மாதிரியே இருந்திருக்காங்க. ஆண்டு விழாக்கு போகிறது எல்லாம் இருந்திருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களோட மகன்கள் வந்து மிகச்சிறப்பாக இந்த பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதற்கு பிறகு 3வதாக பார்த்திங்கன்னா கூனம்பட்டி ஆதீன புலவர் முனைவர் சிவத்திரு ராமமாணிக்க வாசகம் ஐயா. இவர் வந்து ஐயா வந்து தேசிய கல்லூரியில் பேராசிரியராக இருக்காங்க திருச்சியில். ஐயா வந்து குளித்தலை ராமலிங்கம் ஐயா இருக்காங்க இல்லைங்களா, அவருடைய மகன் ஐயா. ரொம்ப அருமையாக ஐயா வந்து நடத்தி கொண்டிருந்தார். சில பணி நெருக்கடி காரணமாக ஐயாவால் தொடர்ந்து வந்து வர முடியலை. அதனால் இப்போது 4வதாக இப்போது வந்து நிறைவாக எடுத்த ஐயா வந்து இபக்கா நடராஜன் ஐயா. ஐயா வந்து திருப்பனந்தாள் கல்லூரியில் வந்து தமிழ்துறை தலைவராக இருக்காங்க. நடராஜன் ஐயா ரொம்ப அற்புதமாக, நான் வந்து 2009 அங்கே நடைபெற்றிருக்கு. எனக்கு இந்த நிறைவு நாள் அன்னைக்கு தான் எனக்கும் எனது கணவருக்கும் அதில் வந்து கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப அற்புதமாக ஐயா வந்து அந்த வெள்ளானை சிறக்க நிறைவு பகுதி இருக்கு இல்லைங்களா, உண்மையிலேயே அப்படியே வந்து அந்த கைலை மலைக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். ரொம்ப அற்புதமாக ஐயா பேசினாங்க. அந்த நிகழ்வோட நிழல் பதிவு 2 பதிவாக வருகிறது. அனைவரும் இந்த பெரிய புராணம் நிறைவு நாள் பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். இதில் பார்த்திங்கன்னா 2வதாக பெரிய புராணம் நடத்தினார் இல்லைங்களா, சிவத்திரு பாண்டியன் ஐயா பற்றி சொல்லியிருந்தீங்களா, தெய்வத்திரு ஐயா பார்த்திங்கன்னா பெரிய புராணம் வகுப்பு எடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கே நம்ம போன ஒரு உணர்வும், அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவும் மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த சொற்பொழிவு முடிஞ்சதுன்னா தான் எந்திரிப்போம். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு. அவ்வளோ சிறப்பாக வந்து அதுக்குள்ளேயே நம்மளை உள்ளே கொண்டு போயிடுவாங்க. உண்மையிலே இவங்களோட சொற்பொழிவெல்லாம் என்னால் நேரில் கேட்க முடியலங்கிற ஒரு வருத்தம் ரொம்ப இருக்குது. ஏதோ இதை தொகுத்து வழங்குகிற ஒரு வாய்ப்பாக எனக்கு இறைவன் கொடுத்தார் இல்லைங்களா. அதனால் இவங்க ஒவ்வொருவரும் இந்த 4 பேரும் ஒவ்வொரு விதத்திலும் மிக மிக சிறந்தவர்கள்.
அந்த அவங்க எல்லாமே அவங்கவுங்க அறிந்தவரை, புரிந்தவரை, கேட்டவரை, படித்தவரை மிக அற்புதமாக, திறமையாக யாரும் எங்கேயும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சிறப்பாக பெரியபுராணம் சொற்பொழிவு நடைபெற்று முடிந்தது. தொடர்ந்து இன்னும் நடக்கும். அடுத்து திருவிளையாடல் புராணம் நடத்தலான் இருக்காங்க. திருப்பி அது முடிந்தவுடன் மீண்டும் பெரியபுராணம் தொடர் சொற்பொழிவு ஆரம்பிக்கலான் இருக்காங்க. இதற்கு இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அங்குள்ள அனைத்து அந்த திருக்குடந்தை திருவாசக முற்றோதல் குழுவில் உள்ள அனைத்து அடியார்கள் மற்றும் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருந்த அடியார்கள் மற்றும் இந்த இவ்வளோ நாள் பயணம் இந்த 2009லேருந்து 2025 வரை இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வந்திருந்த அடியார்களையும் இறைவனடியை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரையுமே நினைவு கூர்ந்து மிகச்சிறப்பாக நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை பேர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பிலும் மற்றும் இந்த அத்துணை பேராசிரியர்களுக்கும் திருக்குடந்தை திருவாசக முற்றோதல் குழுவின் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். கிடைத்த அந்த முதல் நாள் இன்பத்தை மீண்டும் பெற்றார். அதன் தலைநாள் முதல் நாள் 2 பேர் எப்படி சந்தித்தார்களோ அந்த அன்பு மாறாத நிலையை இங்கே சொல்லிவிட்டார். சிந்தைநகரம் சேரனார் திருவாரூர் என்னும் இவர்கள் தத்தம் மணிமேனிகள் வேறாம் எனினும் ஒன்றாம் தந்தை. 2 பேரும் உடல்ல தான் வேறுபட்டு இருக்கிறார்கள். 2 பேர் உள்ளமும் இறைவனிடம்தான் இருந்தது. ஆக ஒருவரில் ஒருவர் கலந்து குறைபாடின்றி உயர் காதல் இருவர் நன்கின் செயல் கண்ட 2 திருத்து மாந்தர்கள் பெருமகிழ்ச்சி கலந்தார். அது சேரமான் பெருமாள் நாயனார் உடன் இருக்கின்ற அரசர்களும் அந்த அரசு பணியாளர்களும் அடியவர்களும் ஆக நம்ம நாட்டினுடைய நம்ம மன்னருடைய சோழர் எப்படி இருக்கிறார் என்று இருவர் மகிழ்ச்சி கொண்டார்கள். சுந்தரர் உடன் வந்த அடியார்களும் மகிழ்ந்தார்கள். ஆக இருவரும் ஒருவரும் அந்த 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து அந்த கொண்ட மகிழ்ச்சியை உடன் வந்தவர்களும் அனுபவித்தார்கள். தமிழின் பெருமாளை வருகை வரையின் மீசை ஏற்றி தாம்பின் மணி மதிவெண் கொடை கணித்தார். அப்படி இதை பார்த்து யானையிலிருந்து இறங்கி சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரரை வணங்கி வரவேற்று மகிழ்ச்சி கொண்டு அவரை யானை மேலே அமர வைத்து தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து சென்றார். யானை மேலே அமர வைத்து சுந்தரரை அழைத்து செல்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சேரமான் பெருமாள் நாயனார் கொடைப்பிச்சார். அதான் சொல்றார், வரையின் விசை ஏற்றி தாம்பின் மணி மதி வெண்குடை கவித்தார். இந்த குடையை இவர் பிடிச்சிட்டு போனார். ஒரு நாட்டினுடைய மன்னன் அப்படி அழைச்சிட்டு போய் அப்படி போகல யானை மேலே போறார். கூடி வருகின்ற படைகள் அடியார்கள் கூட்டம். இதனால என்ன ஆகுதுன்னா அங்கே வெறும் புழுதி கிளம்புச்சு. அதை சொல்றார், இவிழி துகளார்ப்ப மதிதங்கிய வஞ்சனி இஞ்சி வஞ்சி மணிவாயிலை அடைந்தார். ஆக சேரமான் பெருமாள் நாயனாருடைய அந்த அரண்மனை வாயில் மேகமே வந்து தங்குகின்ற அளவு உயர்ந்திருக்கும். அந்த உயர்ந்திருக்கக்கூடிய அந்த மணிவாயிலை இந்த அரசர் படைகள் சூழ அடியார்கள் சூழ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை யானை மேலே அமர வைத்து இவர் அழைத்து போனார். அப்படி அழைச்சிட்டு போன உடனே அங்கே பார்க்கின்ற எல்லாரும் ஆரண மொழிகள் முழங்கிட ஆடினார். புனலைகள் அந்தனர் வாரண மதமடை சிந்தின வாசிகள் கிளறொளி பொங்கின பூரண கலசம் மலிந்தன பூமழை மகளிர் பொழிந்திடும் தோரணம் மருகு புதைந்து தோழர்கள் நடவிய குஞ்சரம். எல்லாரும் வரவேற்றார்கள். வேதங்கள் முழங்கியது. மலர்களை தூவினார்கள். இப்படி வேதமொழி முழங்க அவரை அழைத்து சென்றார்கள். அங்கே தூணரும் மலர் தரளம் பொறி தூவி முன் இருபுடையின் கண்ணும் 4 முனிவர்கள் மங்கலம். அங்கே பூ முத்து பொறி பொன் இவைகளையெல்லாம் கலந்து தூவினார்கள். அந்த நறுமலர் நல்ல புதிய மலர்களை தூவி வரவேற்றார்கள். முத்து கரளம் அது நெல் பொறி தூவி
தூவி அங்கே பூ நெல்பொறி, இப்பவும் பூவும் நெல்பொறியும் தூர வழக்கம் உண்டு. கோயில் உள்ள இறைவனுடைய திருவிழா காட்சியின் பொழுது பூவும் நெற்பொறியும் தூர வழக்கம் இருக்கு, முத்து தூர வழக்கம் இல்லை. ஆனால் பாண்டி நாட்டுக்கே உரிய சொத்து முத்து. ஆனால் சேர நாட்டு மன்னன் தூவுன்றான். சேர நாடு வேழம் உடைத்து, அதனால ஒரு யானை மேல ஆட்சிக்கு போனார். ஆனால் சேர நாட்டில் ஒரு கிடைக்காத ஒரு பொருளை, மிகுதியாக விளையாத ஒரு பொருளை தூவி வரவேற்கின்றார் சேரமான் பெருமான். ஆக இங்கே கிடைத்தற்கரிய பொருளை தூவி வரவேற்கின்ற அந்த பாங்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முனிவர்கள் எல்லாம் மங்கள மொழி வேதங்களை சொல்லி அழைத்தார்கள். அப்படி ஆட்சி பண்ண அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறார். அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் அரியணை அதனில் விளங்கிட அழல் மழவிடை என நம்பியை வரிமலர் அமளி அமர்த்திட அழைச்சிட்டு யானை மேல அழைச்சிட்டு சென்ற அவர் தான் அமருகின்ற அந்த சிம்மாசனத்திலே சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரமுத்து சுவாமிகளை அமரச் செய்தார். சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இவருடைய நண்பர் அவர் அழைச்சிட்டு போகலாம், ஆனால் சேர நாட்டினுடைய அரியணையிலே போய் எப்படி அமர வைக்கலாம்? இவரும் ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னர் தான். இவரா நரசிங்க முனையரையரால் வளர்க்கப்பட்ட ஒரு நாட்டினுடைய இளவரசன் தான், ஒரு மன்னன் தான், சைவத்திலேயே ஒரு மன்னன். ஆக இறைவனுடைய அருள் பெற்றவர். இப்படி பல காரணங்களினாலே அந்த அரியணையிலே அமர்வதற்குரிய ஒரு முழு தகுதி உண்டு. அதனால தான் சேரமான் பெருமானார் தான் அமருகின்ற சிம்மாசனத்திலே அமர வைத்து வழிபாடு செய்தார். தலைவர் பணிந்து முடிவில முன் செய்து பரிசனம் மன மகிழும்படி பலபட பணி செய்தார். அவர் என்னென்ன வகையிலெல்லாம் அவரை வழிபாடு செய்ய முடியுமோ அப்படி வழிபாடு செய்தார். இன்னத்தன்மையில் உதியர்கள் தலைவர் இடர்கட முனைப்பாடி மன்னர் அவர் அரியணையில் அமர்ந்தார். அதனால இங்க முனைப்பாடி மன்னர் என்று செய்கிறார். இதற்கு முன்னாடியே அவருக்கு மன்னருங்கிற அடைமொழி போட்டு சொல்லலை, சைவர் என்று சொன்னார். ஆரூரில் சைவர் இணைந்தார்னு சொன்னார். ஆனால் இங்கே அவர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அதனால என்ன பண்ணார்? இடர்கட முனைப்பாடி மன்னர் தம்முடன் மகிழ்ந்து உரையும் நாள். அப்படி அரியணையில அமர்ந்து சேர நாட்டில் அவர் தங்கியிருக்கின்றார். அப்படி தங்கியிருக்க உள்ள அங்க இருக்கக்கூடிய பரணர்த்தம் திருப்பதி பலவும் பணிந்து ஏற்றி அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் போறார். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு மூவர்கள் வந்து வழிபாடு செய்த கோயில் அப்படின்னு சொன்னா அதுதான் உயர்ந்தது, பக்கத்துல இருக்க கோயிலுக்கெல்லாம் போகல, இறைவன் வழிபடாத கோயில்கள் எல்லாம் சிறப்பான கோயில்கள். இங்க பதிபலவும்னு மூவருடைய யாத்திரையில பல இடங்கள்ல சேர்க்கிறார் சொல்றார். அதனால அப்போ இருக்கக்கூடிய பழமையான கோயில் என்னவோ எல்லா கோயிலுக்கும் வந்திருக்கிறாங்க. அவர்கள் செல்லுகின்ற வழியில எங்கெங்கெல்லாம் கோயில் இருந்தோ எல்லா கோயிலும் கும்பிட்டுருக்கிறாங்க. அதிகம்தான் கிடைக்கல ஒழிய அவர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் பதிகம் கிடைத்திருக்க கோயில் மட்டும்தான் உயர்ந்த கோயில் அப்படின்னு. பதிகம் இருக்கிற கோயில் பக்கத்தில் பதிகம் பாடாத ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போறதில்லை. அப்படி இன்னைக்கு மக்களுடைய மனநிலை இருக்கு. ஆனால் எங்கெங்கெல்லாம் சிவலிங்கம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் சிவாலயம் இருக்குதோ எல்லா கோயிலுக்கும் போகணுங்கிற ஒரு வழக்கத்தை, ஒரு மரபை நம்முடைய ஆச்சாரியர்கள் பேணி இருக்கின்றார்கள். அந்த முறையை நாம் அவர்கள் பாடல் பாடிய தலங்கள் மட்டும்தான் உயர்ந்த தலம் என்றும், பாடல் பெறாத தலங்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்று குறைந்ததாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சேக்கிழாருடைய வாக்குப்படி அந்த தலங்களுக்கு அவர்கள் எல்லாம் போயிருக்கின்றார்கள், அந்த தலத்தை வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அப்போ தேவார மூவரையும் அவருடைய வாக்குகளையும் ஏற்றுக்கொள்ளுகின்றனர். சேக்கிழார் வாக்கை ஏற்றுக்கணும். பரிபலவும் பணிந்தேத்தி பொன்னிடும் தட மூதையில் மாகோதையில் புகுந்தனர். அங்கே இருக்கக்கூடிய திரு அஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திற்கு செல்லுகின்றார். மகோதைங்கிறது தலைநகர். அந்த தலைநகரில் இருக்கக்கூடிய அஞ்சைக்களம்ங்கிற அந்த ஊருக்கு செல்லுகின்றார். அந்த சென்று
பாய கங்கை சூழ் நெடுஞ்சடை பரமர் பண்டு பிரிந்தேகம் சேய தன்னறி குறுகினார் திரு அஞ்சைக்களம். அந்த திரு அஞ்சைக்களம் என்று சொல்லுகின்ற தலத்திற்கு அவர் போறார். இங்க போன உடனே கரியர் கண்டதம் கோயிலை வலம் உண்டு காதலால் பெருக அன்பு புரியும் உள்ளத்தார் அஞ்சைக்களம் கோயிலை வளமாக வந்து அந்த கோயிலை சாமியை சென்று வழிபாடு செய்கின்றார். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது அவனியில் விழுந்து எழுந்து தலைப்புறம் மனை வாழ்க்கை சரியவே தலைக்கு தலைமாலை என்று எடுத்தனர் தமிழ் மாலை. அப்படி அந்த கோயிலுக்கு போய் வளமாக வந்து இந்த தலைக்கு தலைமாலை என்று சொல்லுகின்ற ஒரு பதிகத்தை பாடுறார். தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே, அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்தது என்னே, அதன் மேல் கதநாகம் கச்சார்த்தது என்னே, அலைக்கு நிகர் ஒப்பனவன் திரைகள் வலித்து எரிந்து முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடலம் கரைமேல் மகோதை அணியார் குழில் சூழ் அஞ்சை கிளத்து அப்பனே. இந்த பதிகம் முழுக்க இறைவனுடைய பெருமைகளையா சொல்லிட்டு வர. அது இறைவனுடைய தலையும் தலையில இருக்கக்கூடிய சடையும் சடையில இருக்கக்கூடிய கங்கை அவனுடைய ஆடை இறைவனுடைய தோற்றம், அந்த தோற்றத்தை எல்லாம் போற்றி இத்தகைய சிறப்புடைய இறைவனே நீ அஞ்சைக்களம் என்று சொல்லுகின்ற தலத்தில் எழுந்தருளியிருக்கின்றாய் என்று போற்றார். அப்படி போற்றுகின்ற அந்த பகுதியில ஒரு இடத்துல சொல்றார், சிந்தித்து எழுவாருக்கு நெல்லிக்கனியே. அங்க யாரெல்லாம் உன்னை இடையராது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ மிக எளிமையாக பேரருள் செய்யக்கூடியவன் என்று இறைவனுடைய அந்த கருணையை சொல்லுகின்றார். ஏனென்றால் யார சில பேரால கோயிலுக்கு போக முடியாதவங்களும் இருப்பாங்க. சில பேர் கோயிலுக்கு போனவங்க கால சூழ்நிலையாலேயே உடல் சூழ்நிலையாலே போக முடியாத ஒரு சூழல் இருக்கும். அப்போ அந்த கோயிலுக்கு சென்ற அந்த நினைவை அவர்கள் உள்ளத்திலே சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தித்து எழுவாருக்கு நெல்லிக்கனியே அப்படின்னா உட்கார்ந்துருந்தோ தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க எழுந்திருக்கணும் பொருள் இல்லை, இடையராது சிந்திக்கணும். கோயிலுக்கு இப்போ அஞ்சைக்களம் கோயிலுக்கு இங்கே இருக்கிற பல பேர் போயிருப்பீங்க. அப்போ அஞ்சைக்களம் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த கோயில் அமைப்பையும் இறைவனுடைய தோற்றத்தையும் இடையராது சிந்திக்க வேண்டும். என்ன மாதிரி போக முடியாதவங்க இருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போகணுங்கிற சிந்தனை வரணும். அதை சிந்தித்து எழுதல் என்று சொன்னா ஏதோ படுத்து தூங்கிக்கிட்டோ உட்காந்துக்கிட்டோ எழுந்திருக்கிறது பொருள் அல்ல. அதை இடையராத அந்த கோயிலை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாடு செய்த இறைவனுடைய திருவுருவை சிந்திக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பது தான். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இறைவன் நெல்லிக்கனியை போல் அருள் செய்யக்கூடிய என்று சொல்றார். இப்போ இந்த நெல்லிக்கனியை பழமொழியில கூட சொல்றாங்க, ஏன் வேற கனி இல்லையா? ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியது. அன்னாசி பழம் இருக்கு கஷ்டம், ஆப்பிள் இருக்கு கஷ்டம், சாத்துக்குடி இருக்கு கஷ்டம், மாங்காய் இருக்கு கஷ்டம், மாம்பழம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்றது சிரமம். இப்போ பிஏபியா வந்துடுறவங்களை எல்லாரும் போகக்குள்ள ஆளுக்கு ஒரு பலாப்பழம் கொடுக்குறோம், எல்லாரும் சந்தாடு போடுவோமா? நல்லா யோஜனை கொடுப்பாங்க. மாம்பழம் கொடுக்குறார், சாத்துக்குடி கொடுக்குறார். இப்போ என் பையன் வண்டியே ஓட்ட விட மாட்டான், சாப்பிட்டுட்டு போகலாம் வண்டி எடுத்துட்டுவோம், நிறுத்துன்னுடுவோம். மாம்பழம் சாப்பிட்டா ஆப்பிள் நெல்லிக்கனி வாயில போட்டு அடக்கிட்டு பேசாம போயிட்டே இருக்கலாம். பயனும் அதிகம், கையாளுவதும் சுலபம், கிடைப்பதும் எளிமை. அதனால நெல்லிக்கனி என்பது இப்படி அதனுடைய தன்மைகள் என்னமோ அதுபோல இறைவன் ரொம்ப எளிமையானவன், அருள் செய்வதிலே மிகுந்தவன் என்ற பல காரணம் பற்றி தான் இந்த நெல்லிக்கனியை சொல்லுகின்றார். இப்ப யாராவது ஒரு கையில ஒரு நெல்லிக்கனி வச்சு மூடிட்டு இருக்கீங்க, யாரும் தெரிஞ்சு எளிமையா வச்சிருக்கலாம், கையாளவும் சுலபம். அப்போ இறைவனை பார்த்து இறைவனே எங்குற்றா என்ற பொழுது இங்குற்றேன் என்கின்றா என்று சொல்ற. அப்போ இறைவனை நாம நினைச்சோம்னா அங்க வந்துடுறார். அதனால இறைவனுடைய எளிமை பற்றியும் இங்க நெல்லிக்கனி என்று சொல்றார். அந்த பாடல்ல 8வது பாடல்ல சொல்றார், வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் விளங்கும் குழைக்காதுடைய வேதியனே. இப்போ இந்த 8வது பாடல்ல வெறுத்தேன் மனை வாழ்க்கை என்று அவர் சொல்றதுனால அவருக்கு வெள்ளையானை வந்தது
அவர் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து விட்டார் என்று சொல்லுகின்ற ஒரு குறிப்பை சொல்லி வருகின்றார்கள். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5வது பாடல் ஒரு கருத்து சொல்றார். வீட்டின் பயன் என், பிறவியின் பயன் என், விடையேறும் என் மதையானை நிற்க என்று சொல்றார். இங்கு வீட்டின் பயன், பிறவியின் பயன் சொல்றார். ஆக இந்த மனித பிறவியினுடைய பயனே முக்தி பெறுவதுதான். ஆக பிறவியின் பயன் வீட்டின் பயன் என்று சொல்றார். மனிதர்களால் மட்டும்தான் முக்தி என்ற ஒன்றை தேட முடியும், முயற்சிக்க முடியும். மனிதனை தவிர 5 அறிவு இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களாலும் முக்தியை நோக்கி பயணிக்க முடியாது. இப்ப நாம என்ன சமாதானம் சொல்லிக்கலாம், காகம் பூஜை பண்ணுச்சு, யானை பூஜை பண்ணுச்சு, சிலந்தி பூஜை பண்ணுச்சு, கழுதை பூஜை பண்ணுச்சு, பாம்பு பூஜை பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் பண்டை நல் தவத்தாலே ஒரு சாபத்தினாலே அந்த முந்தைய அறிவின் தொடர்ச்சியினாலே அந்த பிறை வந்ததே ஒழிய இயல்பாக வரவில்லை. அப்ப நாம இயல்பாக வர்றதுதான் கணக்கில் எடுத்துக்கணும். ஆக இந்த மனித பிறவியினுடைய பயனே முக்தியை நோக்கி பயணிப்பதுதான், படிக்கிறதனுடைய பயனும் முக்தியை நோக்கி பயணிப்பதுதான் என்று சொல்றார். கற்றதனாலாய பயனின் வாளறிவு நற்றால் தொழாரின் இன்னைக்கு ஐயா இருக்கிறாங்க, ஆதின பள்ளி ஆசிரியர். எந்த பெற்றோர்கிட்டையாவது படிக்கிறவருடைய பயன் முக்தி பேருதான், அது தெரிஞ்சுதான் நீங்க கொண்டாந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டா எந்த நாட்டில் இருக்க பெற்றோரும் சொல்ல மாட்டாங்க. பையன் பிறந்த உடனே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்னது படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு கருத்து வைத்துக் கொள்ளுகின்றார்கள், ஒரு நோக்கத்தை வைத்துக் கொள்ளுகின்றார்கள். அவருடைய பயணம் அதுதான் இருக்குது. ஆனால் மனித பிறவியினுடைய பயன் வீடு பேரை அடைவது, கல்வியினுடைய பயன் இறைவனை அடைவது என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஆகவே இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், பிறவியினுடைய பயனே முக்தி பேரை பெறுவது என்ற ஒரு குறிப்பை முதல்ல சொல்லிட்டார். அப்ப வெறுத்தேன் மனை வாழ்க்கை, அப்ப ஒரு பறவையாருடைய சங்கிலியாருடைய சண்டையெல்லாம் போடல, இது நமக்காக சொன்ன வார்த்தை. அது அவருடைய வாயிலிருந்து இயல்பாக வந்த ஒரு வார்த்தையை ஒழிய அவர் பறவையார்ட்டையும் சங்கிலியார்ட்டையோ வேற அன்னதானம் பண்றதையோ கோயிலுக்கோ எங்கேயாவது கொடுக்கல் வாங்கலையோ சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் சராசரி மக்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வரும். நம்முடைய எண்ணம் ஒரு முழுமையாக நமக்கு மனம் மகிழும்படியாக ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்று சொன்னால், ஒருத்தர் வீடு கட்டுறார், அவர் நினைச்ச மாதிரி லோன் கிடைக்கல, அவர் நினைச்ச மாதிரி கடன் அடைக்க முடியல, நினைச்ச மாதிரி ஒரு செயலை செய்ய முடியலன்னு சொன்னால் அதுக்கு இடையூறாக பலர் இருந்தால் அவர் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வரும். ஒருத்தர் வீட்டில் இருக்கிற மனைவியோ மக்களோ பிள்ளைகளோ சொல்றது கேட்கலன்னா ஒரு வெறுப்பு வரும். அப்ப ஒரே வெறுப்பா இருக்கும்னு சொல்லுவான். சுந்தரர் வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு சொல்றது அவருக்கோ பறவையாருக்கோ சங்கிலியாருக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக இது உலக மக்களை நோக்கி இந்த உலக இன்ப உலக வாழ்க்கையிலே இயல்பான ஒரு வெறுப்பு நிலை, சலிப்பு நிலை இயல்பாக வர வேண்டும். ஏதோ ஒரு காரணம் பற்றியது வருதல் கூடாது என்பதற்காக அவர் இயல்பாக சொன்ன வார்த்தையை ஒழிய அவர் இந்த பூமியில வாழ்ந்தது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயோ கைராயம் போக வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலேயோ அவர் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு முன்னாடியே உள்ள ஒரு பாட்டுல நாள் பல கழிந்தபின் அரசர்கள் முதற் சேர தூய மஞ்சன தொடியின் தொடங்கிட துணைவரா மண் துண்டர் என்ற ஒரு 28வது பாடல் சொல்றார். இவர் அஞ்சைக்கிழம் கோயிலுக்கு புரட்டி இவர் முன்னாடி போயிடுறார். ஆனால் பல நாளும் சேரமான் பெருமாள் நாயனாரோட தான் போறார். சேரமான் பெருமாள் நாயனார் அன்னைக்கு இவர் திருவஞ்சைக்கிழம் கிளம்புற அன்னைக்கு என்ன பண்றார், அவர் அங்கு குளிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆக மன்னர்களோ துறவிகளோ ஞானிகளோ நீராடுவதை குளிக்கின்றார்கள், நீராடுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற மரபு இல்லை. திருமஞ்சனம் ஆகின்றது, திருமஞ்சனம் செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு.
என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய சித்தமானது சிவன்பாக ஒன்றி இருக்கும். ஒன்று இருக்கணும், ஒன்று இருந்திருக்கு, ஒன்று இருக்கு. அதனால இறைவனுக்கு உரிய மரபுகள் என்னென்னவோ அவைகளையெல்லாம் அவர்களுக்கும் ஏற்று சொல்வது ஒரு வழக்கம். அதுபோல சேரமான் பெருமாள் நாயனாருடைய சிந்தனையானது இடையராது சிவசிந்தனையிலே அவர் இருக்கிறதுனால இங்கே அவர் என்ன சொல்றார், திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்றார். அப்ப நாள்தோறும் தினசரி 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனவங்க இன்னைக்கு ஒரு டக்குன்னு உடனே திருவஞ்சைக்களம் கோயிலுக்கு போயிட்டார். ஆக அதை எண்ணி பார்க்கணும். இன்னொரு சொல்றார், இந்த சிவபெருமானுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது பிறமருக்கும் பிரான் மற்றை மார்க்கும் பிரான், எல்லாத்துக்கும் சிவபெருமான் தான் தலைவன் என்று சொல்லுகின்றார். அது ஒரு குறிப்பாக இந்த கடைசி பாட்டில் சொல்றார், எந்தம் அடிகள் இமையோர் பெருமான் எனக்கு என்றும் அளிக்கும் அணிமிடற்றன் அந்தன் கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் சூழ் அஞ்சைக்களத்து அப்பனை மத்தம் உடவும் குடலும் இயம்ப வளவர் நாவலூர் போன் நம்பியூரன் சொன்ன சந்தமிகு தன் தமிழ் மாலைகள் கொண்டு அடிவீழ வல்லார் தடுமாற்று இலரே. இந்த 10 பாடையும் சொல்லி யார் இறைவனை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு தடுமாற்றம் வராதுன்னு சொல்றார். இப்போ தடுமாற்றம் என்பது உலகியல் தடுமாற்றத்தையும் சொல்லலாம், உள்ள தடுமாற்றத்தையும் சொல்லலாம். அருளியல்லையும் சில பேருக்கு தடுமாற்றம் வரும். அப்போ ஒருவருக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு மனத்தடுமாற்றம் என்பது வருகிறதோ அப்போ அந்த அந்த சூழலிலே இந்த தலைக்கு தலைமாலை என்று சொல்லுகின்ற பதிகத்தை ஒருவர் பாராயணம் செய்து இறைவனை வணங்கினால் அவருடைய தடுமாற்றம் இல்லாத அவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என்பது சுந்தரருடைய வாக்கு. அந்த தலைக்கு தலைமாலை பதிகம் பாடிய பிறகு எடுத்த அத்திருப்பதிகத்தின் உட்குறிப்பு இவ்வுலகினில் பாசம் அறுத்திட வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்று, ஆக உலக பாசத்தை விட்டொழிக்க வேண்டும் என்பதுதானே குறிப்பே ஒழிய உலகியல் சொல்ல வெறுத்தேன் மனை வாழ்க்கை என்று சொல்லுகின்ற அந்த உலக வாழ்க்கை பாசத்தை, உலக பாசத்தை பற்றை விட வேண்டும் என்ற குறிப்பு அவருக்கு எந்த அளவிலையும் சண்டையோ ஒரு காரணம் பற்றியோ வெறுப்பு வரவில்லை என்பதை நான் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பாடிவிட்டிருக்கின்ற அந்த சூழல்ல கையிலே கனத்தவரன் கூட தடுத்த செங்கை தாழ் முடித்திட தன் தாங்கடர் சம்பு தடிக்கின்றார் மங்களரம் விடைந்த பூங்கையிலை மலை வள்ளியுடன் கூட வென்றி வெண்விடைப்பாகர் தாம் வித்திருந்து பொழுதின்கள். இவர் அந்த பதிகத்தை திருஅஞ்சைக்களத்தில் பாடிக்கிட்டு சுவாமி கைலாயத்தில் அம்பிகையோடு அமர்ந்திருக்கின்றார். அந்த சூழல்ல ஒன்று சிந்தை நம் ஊரன் கும்பர் வெள்ளானையின் மேல் உடனேற்றி சென்று கொண்டிங்கு வாரும் என்று அரையன் முதல் தேவருக்கும் அருள் செய்தார். சிவன் என்ன சொல்றார், நம்முடைய தோழனான ஊரனை நீங்கள் எல்லாம் போய் அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி தேவர்கள் எல்லாருக்கும் அருள் செய்கிறார். திருமால் பிரம்மா இந்திராதி தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆணை எடுக்கின்றார். ஒன்று சிந்தை நம் ஊரனை கும்பர் வெள்ளானையின் மேல் உடனேற்றி, ஆக இந்த வெள்ளையானையின் மீது போய் நம்முடைய ஊரனை அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி இங்கு வாரும் என்ற அரையன் முதல் தேவருக்கு அருள் செய்வார். எல்லாருக்கும் ஒரு ஆணை எடுக்கின்றார், போய் அவர் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி. அவர் தேவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த வெள்ளையானையை அழைத்து கொண்டு திரு அஞ்சைக்களம் கோயிலுக்கு வருகின்றார்கள். திரு அஞ்சைக்களம் கோயிலிலே தேவர்கள் எல்லாம் இந்த யானையை வச்சுட்டு காத்திருக்கின்ற வான நாடர்கள் அரியயன் முதலியோர் வணங்கி முன் விடை கொண்டு தூநலம் சோதி வெள்ளானையும் கொண்டு வன்தொண்டருக்கு தேனலம் தன் சோலை சூழ் மகோதையில் திரு அஞ்சைக்களம் சேர காணிலம் வளம் கொண்டும் மேவினார் கடிமதில் திருவாய். அவர் அந்த கோயிலில் சாமியை வளம் கொண்டு வணங்கிட்டு வர்றார். தேவர்களெல்லாம் அந்த கோயில் வாசல்ல யானையோட காத்திருக்கிறாங்க. தேவர்குழாம் நெருங்கிய வாய்தனில் திருநாவலூர் தம் காவல் மன்னரும் புறப்பட எதிர்கொண்டு கையிலை விற்றிருக்கின்ற பூவலம் தன் சடைமுடியவர் அருளிப்பாடு என போற்றி அந்த யானையை அவர்கள்லாம் வந்து பார்த்த உடனே இறைவனுடைய திருவுள்ளம் என்று எண்ணிக்கொண்டு ஏவல் சென்ற பின் செய்வதொன்று அறிகிறார். அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே பணிந்து எழுந்து
எதிரேற்றார். அந்த இறைவனுடைய ஆணையை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்ற உடனே வெள்ளை யானையின் மீது அவர் ஏறுகின்றார். ஏறின உடனே அவர் யானை மீது புறப்படுகின்றார். தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிகின்றார்கள். இந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அவர் அறிவிக்கல, நான் மாதிரி கைலாயம் போகின்றேன் என்று அவர் சொல்லலை. ஆனால் இவர் புறப்படுகின்ற அந்த செய்தியை அவர் உணர்கின்றார். சேர தம்பிரானுக்கு தோழதம் செயலறிந்த அப்போதே, ஆக இதற்கு முதல் பாட்டிலேயே சொன்னார், இருவரும் ஓர் உயிர் ஈருடலாக இருந்தார்கள் சொல்லி. ஆக ஈருடல் ஓர் உயிர். இன்னைக்கு ஓர் உயிர் ஈருடல் என்று சொல்லுகின்ற இந்த வழக்கத்தை உலகியல் மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்களே ஒழிய சேக்கிழார் சுந்தரரையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் சொல்றார். உணர்கின்றார். அவர் புறப்பட்டார். யானையின் மீது ஏறி செல்லுகின்றார். சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கின்ற இடம் அவர் அங்கே திருமஞ்சனம் செய்து கொண்டு இருக்கின்றார். இவர் யானை மேலே ஏறி போயிட்டார். அப்போ அந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை எண்ணி பார்க்கணும். இப்போ ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறார், அவசரமாக கிளப்பிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் யாராவது ஒரு விருந்தாளி வந்துடுறாங்கன்னா நம்மளுடைய நிர்பந்தமான சூழல் எப்படி இருக்கும்? நம்ம கிளம்புறதா, விபூதி பூசுறதா, பவுடர் அடிக்கிறதா, நகையை போடுறதா, பட்டுக்கோடையை கட்டுறதான்னு தடுமாறுவோம் அந்த நேரத்தில். சரி, ஏதோ ஒன்று வாரி சொல்லிக்கிட்டே வந்தவங்களை கவனிச்சு அவங்களை அனுப்புறதுக்கு வழி என்னவோ அதுதான் பார்ப்போம். அதுபோல இங்கே சேரமான் பெருமாள் நாயனார் உணர்ந்தார். உணர்ந்த உடனே திரு அஞ்சைக்களம் சாரார் வீரவெண் கழித்து வைத்து விண்மேற் செல்லும் வீத்தொண்டரமை கண்டார். அப்படியே அங்க வந்து பார்க்கிறார். கோயில்கிட்ட இவர் யானை மேல போறத பார்க்கிறார். பார்த்த உடனே பாரில் இங்கிலர் சென்று தம் மனத்தோடு பரியும் செல்ல விட்டார். ஒரு கருத்தை நாம எண்ணி பார்க்கணும். ஊரனை போய் அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி சுவாமி வெள்ளையானையும் தேவரையும் அனுப்பினார். நம்ம வீட்டுக்கு யாராவது நம்மளை கூப்பிட வந்துட்டாங்கன்னா, நம்மளை கூப்பிட யாராவது கார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நட்சத்திரம் இருங்க, டீ குடிச்சு வரேன், சாப்பிட்டு வரேன், நம்ம இருக்கு சாவகாசமா நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு அங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு அப்புறம் பொறுமையாக காரில் ஏறி உடனே கிளம்புறது இல்லை, உலகியல் இல்லை. சரி, சேரமான் பெருமாள் சொல்லிட்டாவது போயிருக்கலாம், அதுவும் சொல்லலை. இறைவனுடைய ஆணை உடனே ஏற்றார். சிவபெருமானும் குபேரனும் பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு பூம்புகார வருகின்றார். பூம்புகாரில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை எழில், அந்த சோலை, அங்கே இருக்கக்கூடிய சாயாவனம் பல்லவனீச்சரம், அந்த திருத்தலத்தினுடைய அமைப்பை கண்டு குபேரன் மகிழ்கிறார். சாமி போகலான்னு கூப்பிடுறார். கூப்பிட்டோடனே குபேரன், ரொம்ப அழகா இருக்கு இந்த கோயில், இன்னொரு நாள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் என்று குபேரன் விரும்புகிறான். சாமி நீ இங்கேயே இருந்து சாமியெல்லாம் விட்டு பொறுமையாட்டு அவர் போயிடுறார். அப்போ அவா என்ப எல்லா உயிருக்கும் தவா பிறப்பினும் வித்து என்று வள்ளுவர் சொல்றார். அப்போ ஒன்று நாம் விருப்பப்பட்டோம்னா பிறப்பு வந்துடும். அப்போ இறைவனுடைய ஆணையை என்னவோ அதன்படி நாம் நடக்கணும். ஏற்கனவே சுந்தரர் ஒரு மனம் இன்னொரு இடத்துக்கு போனதுனால தான் ஒரு பிறப்பு வந்தது. மறுபடியும் நான் சேரமான் பெருமாள் நாயனார்ட்ட சொல்லிட்டு வரேன்னா சாமி அவரோட இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு இன்னொரு பிறப்பை கொடுத்தா என்ன பண்றது? இதெல்லாம் நாம சிந்திக்கிறோம், அவர் சிந்தனை இல்லை அதெல்லாம். அப்ப பட்டினத்தார் என்ற ஒரு பிறப்பு குபேரனுக்கு வருகிறது. கமலினை அறிந்து ஒரு நிமிஷம் நோக்கினார், சுந்தரராக பிறந்தார், உலகம் உய்வதற்காக. அதுபோல இங்க சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட போய் சொல்லிட்டு வர கொஞ்ச நேரம் இருங்கன்னு தேவர்கள்ட்ட சொன்னார். அந்த அதனால தான் அவர் இறைவனுடைய ஆணையை அவ்வாறே ஏற்று உடனே புறப்பட்டார். அங்க சேரமான் பெருமாள் நாயனார் அந்த உள்ள குறிப்பை உணர்ந்து கொண்டு
இவரும் கூடவே போறார். இவர் ஒன்று நாமளா தானே பண்ணுவான், என்கிட்ட சொல்லிட்டு போல எங்க வீட்டுக்கு வந்த ஏன் வருதான், அதுல அது ஒரு சண்டையாயிடும். அடுத்தது வாழை மரம் கட்டுறவரை இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஆகவே இந்த உலகியல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த அவர்கள் இந்த பாசங்களுக்கெல்லாம் ஆட்படாது இறைவனுடைய ஆணையை அவ்வாறே ஏற்றவர் போறார். ஈருடல் ஓர் உயிர். அப்போ ஒரு உடல் போகுதுன்னா இன்னொரு உடல் போய்தான். இப்போ கெமிக்கல் விளம்பரம் போடுறான், பார்த்துருப்பீங்க எல்லாரும். அது மாதிரி என்ன, இவரும் பின்னாடியே போயிடுறார். ஆகவே அந்த அவருடைய குதிரையின் காதிலே பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுகின்றார். இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அந்த யானை என்ன செய்யுதுன்னா, வேகமாக போகின்ற யானை பறக்க ஆரம்பிக்கும். சுந்தரர் வெள்ளை யானையை தாண்டி இது வேகமாக போகின்றது. போனவர் என்ன பண்றார், அந்த யானையை சுந்தரரையும் சேர்த்து வலமாக வந்து போறார். ஆகவே வெம்பரி செவியினில் உய்முதல் வேந்தர்தாம் விதியாலே இட்டமாம் சிவ மந்திரம் ஓதலின். அந்த சேரமான் பெருமான் நாயனார் சிவமந்திரத்தை ஓதினார். அந்த மந்திரத்தினுடைய குறிப்பை சொல்றார் சிவபிரகாச குருக்கள் அப்படின்றவர் சொல்றார். அஸ்வ மனோகதி பஞ்சாக்கரம் என்று சொல்லுகின்ற பஞ்சாட்சரத்தினுடைய வகையிலே ஒன்றார். அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த குதிரை பறக்கின்றது. அப்போ சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவ்வளவு ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்றால், அவர் இடையராது பண்டு தொற்று இன்று வரை சிவபூஜை செய்கின்றவர், அடியார்களை போற்றுகின்றவர், அவர் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர். என்ன, அவர் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினால் ஓடும் செம்பனும் ஒக்கவே ஒக்க கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாவரில் விளங்கினார். என்ன, அவர் சேர நாட்டிற்குரிய உரிமை உடைய ஒரு மன்னர். ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா, இந்த அரச பதவியே வேண்டாம் என்று சொல்லி கோயிலே துண்டு செய்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய அருளால் அவர் அரச பதவி ஏற்கின்றார். யானையின் மீது வலம் வருகின்ற பொழுது திருநீர் நினைப்பித்த மன்னனை வணங்குகின்றார். பாணன் கொண்டு வந்த ஓலையை பார்த்து, திருமுக பாசனத்தை பார்த்த உடனே அவருக்கு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொடுத்து அந்த பாணரிடம் இந்த நாட்டையும் நீயே வச்சுக்கணும்னு சொல்றார். அதுக்கு அடுத்தது அந்த அரியணையிலேயே சுந்தரரை அமர வைக்கின்றார். இப்படி பல நிலைகளிலே சேரமான் பெருமாள் நாயனார் இந்த அரச பதவி, தான் ஒரு சேர நாட்டினுடைய அரசன் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனை இல்லாது இறைவனையும் இறைவன் அடியார்களையும் சிவ சின்னங்களையும் சிவ சிந்தனையோடையே வாழ்ந்து வருகின்றார். அதற்கு சேரமான் பெருமாள் நாயனாருடைய வாழ்க்கை முழுவதையும் நான் சிந்தித்து பார்த்தால் ஒரு இடத்துல கூட அவர் தனக்கென இந்த உலகியல் சிந்தையோடு வாழ்ந்ததான குறிப்பே இருக்காது. ஆகவே அதனால எல்லா நிலைகளிலும் அவர் சிவ சிந்தனையிலே இருந்ததனால அவர் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினார். அந்த ஓதியதனால் அந்த குதிரை பறந்தது. இரு வந்து சென்றது. பின்னாடி வருகின்ற வீரர்களால் சேரமான் பெருமாள் தொடர முடியல. அவரெல்லாம் நின்று விட்டார்கள். யானை மேல் கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமையவர் குடாம் என்னும் தானனை முன்படைத்தான் என்னும் தமிழ் மாலை பண் தொண்டர் பாடி முன் அணைந்தார். மதிநதி பொதி வேணியர் தேனலர் தன் கொண்டையர் திருமலை தென்திசை வாயில், அது கைலாயுதன தென்திசை வாயிலில் சென்று இந்த தானனை முன்படைத்தான் என்று சொல்லுகின்ற அந்த பதிகத்தை பாடிக்கொண்டே அவர் செல்லுகின்றார். ஆக தானனை முன்படைத்தான் என்று சொல்லுகின்ற அந்த பதிகத்தை சுந்தரர் பாடுகின்ற பொழுது தேவர்கள் கூட இருந்தார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் கேட்டுக்கிட்டே வந்தார். தானனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நானனை பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருகுறிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஆக இந்த முதல் பாட்டிலேயே இறைவன் தனக்கு யானையை அழித்து அழைத்தான் என்ற குறிப்பை சொல்றார். ஆனை உரித்த வகை அடியனோடு மீளக்கொள்ள ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளி யானை நினைந்திருந்தேன் வானனை மதித்த அமரர் வலம் செய்து ஏனை ஏற வைக்க ஆனை
அருள் புரிந்தான் உடித்தால் மலை உத்தமனே. இந்த 2வது பாட்டை கூட ஒரு நகைச்சுவையா ஒரு செய்தியை சொன்னார். சிவபெருமான் ஏற்கனவே யானையை உரித்து கஜசங்காரமூர்த்தி என்ற ஒரு பெயரை பெற்றார். அந்த நிகழ்வை இங்கே சொல்றார். அப்போ யானையெல்லாம் அவன் மேல ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால ஒரு அடியவருக்கு வாகனமா போன்னு சொல்லி அனுப்பி இப்ப யானைக்கும் உனக்கு இருக்கக்கூடிய அந்த பகையை தீர்த்து கொண்டாயா என்று கேட்கின்றார். ஆனை உரித்த பகை அடியனோடு மீள கொள்ளோ என்று அதுல இந்த யானையை உரித்த அந்த நிகழ்வை சொல்லி அதற்காக இந்த யானை அனுப்பினியா என்று ஒரு கேள்வியை சொல்கின்றார். மந்திரம் உண்டறியேன் மனை வாழ்க்கை மிகுந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டினனை அந்தர மால் விசிப்பில் அழகானை அருவிருந்து உன் தரமோ நெஞ்சமோ நுடித்தான் மலை உத்தமனே. இங்கே மந்திரம் உண்டறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். ஆக இன்னைக்கு நாம் மந்திரம் என்று சொன்னால் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுகின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நாம் நமச்சிவாயே என்று சொன்னவர் எனக்கு மந்திரமெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகின்றார். சொன்னவர் சொல்றார், சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன். ஆக ஒரு தொண்டனாக இருக்கின்றவன் அணிந்து கொண்டிருப்பது திருநீரு உத்ராட்சம் என்று சொல்லுகின்ற வேடம். ஆக சிவசின்னங்களாகிய அந்த அழகான அந்த வேடங்களை அணிந்து கொண்டு குற்றம் செய்வதாக சொல்லுகின்றார். ஆக சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்னை. இப்போ இங்கே சுந்தர வேடங்களால் என்று சொன்னதுனால இன்னைக்கு மடங்கள் எல்லாம் திருநீர் உத்ராட்சத்தை விடுத்து தம்பிரான் சுவாமிகளாக இருக்கின்றவர்கள் மடாதிபதிகளாக இருக்கின்ற காதில் ஒரு வளையம் முன்னால் அணிந்திருப்பார்கள். அதற்கு 6 கட்டி சுந்தர வேடம் என்று பெயர். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த ஓவியத்தில் அந்த மாதிரி சுந்தர வேடம் என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பு இருக்காது. எல்லா அடிவர்களாலேயும் அந்த மாதிரி பொண்ணால் போட்டு போக முடியாது. அது ஆச்சாரியனுக்கே ஒரே லட்சணம். ஆக மலமாயா கண்மங்களாகிய 6 பகைகளை வென்றவர்கள் தான் அந்த சுந்தர வேடங்களை அணிய வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பு. ஆக அந்த சுந்தர வேடம் என்பது அந்த பொன்னாலாகிய 6 பகைகளை வென்ற ஒரு அடையாளமாக அதை அணிவது. ஆக திருநீரு உத்ராட்சம் அந்த சுந்தர வேடம் என்பதை அணிந்து கொண்டு நான் குற்றங்களை செய்கிறேன் என்று சொல்லிட்டார் சுந்தரர். அப்படி குற்றம் செய்த என்னையா யானையை அனுப்பி நீ உன்னுடைய திருவடிக்கு அழைத்துக் கொள்கின்றாய். வாழை உகந்த நெஞ்சே மடவார்கள் தங்கள் வல்வினைப்பட்டு ஆழ உகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருபுரிந்து தொண்டனேன் பரமல்லது வேடம் அருபுரிந்தான் உடித்தால் மலை உத்தமனே. வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்த்தங்கள் வல்வினைப்பட்டு. இங்கே எல்லாரும் வாழ்வதற்கு தான் விரும்புவார்கள். அதான் இங்கே சொல்றார், வாழ்வை உகந்த நெஞ்சே. யாரையாவது சாமி வந்து இப்போ நேராக கைலாயம் போகலாம். இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு வெள்ளை யானை வந்தது போல ஒரு கோயிலுக்கு போகிறவங்கள திடீர்னு வாங்கன்னு கூப்பிட்டா யாராவது போடுவாங்களா? நல்லா யோசிச்சுப்பாங்க. எல்லாரும் வாழ்வதைத்தான் விரும்புவார்கள். ஆக இது மனிதனுடைய மன இயல்பு. வாழ்வை உகந்த நெஞ்சே. அடுத்து சொல்றார், மடவார் தங்கள் வல்வினைப்பட்டு. இப்போ இந்த பெண்ணினுடைய இன்பத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்தேன் என்று சொல்லுகின்றார். இங்கே மடவார்த்தங்கள் வல்வினைப்பட்டு. ஆனால் சைவ சமயம் பெண்களை உயர்வாக போற்றுவது. அப்போ இங்கே இந்த மடவார்த்தங்கள் வல்வினைப்பட்டு அப்படிங்கிறது அடிவர்களாக இல்லற பெண்களுக்கு உரிய தொடராக நாம் கொள்ளக்கூடாது. ஆக இங்கே சொல்லுவது இருமணப் பெண்டிர் தொடர்பைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்களே ஒழிய இன்றைக்கு நாயன்மார்களிலே பலர் இல்லற வாழ்க்கையில தான் இருக்கின்றார்கள். இப்போ இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உலகத்திலே
இந்த உள்ளம் மயங்கக்கூடிய மண்ணாசை